Hi everybody, welcome to RB Coding School. So today topic is operators. Operator அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் அப்படி இல்லாட்டினா ஒரு கீவேர்ட் கூட இங்கே வந்து பைத்தானில் எஸ்கியூஎல்ல கீவேர்ட்ஸ் வந்து ஆப்ரேட்டர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கீவேர்டும் இந்த ஸ்பெஷல் சிம்பிளோ தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் ஆப்பரேஷன்ஸ் ஆன் வேல்யூஸ், அதாவது ஒரு வேல்யூஸ்லையோ இல்லை வந்து வேரியபிள்ஸ்லையோ ஆப்பரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ ஏ பிளஸ் பிங்கிறது ஒரு அடிஷன் ஆப்ரேஷன், அது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். கரெக்டாக இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நான் பிளஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், அது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள். புரியுதா? ஸோ பைத்தானில் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள், அப்படி இல்லாட்டினா ஒரு கீவேர்டு. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனை ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணும். வித் த ஹெல்ப் ஆஃப் டைரக்டாவும் வேல்யூ கொடுக்கலாம், இல்லை வேரியபிள்ஸ் மூலமாகவும் கொடுக்கலாம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இப்போ நான் கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. 10 + 5, இந்த 10ம் 5ம் தான் நம்ம வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். இதே இதை a is equal to 10, b is equal to 5ன்னு சொன்னேன்னா ஏவும் பியும் வேரியபிள்ஸ், அப்போ a + b அப்படின்னு சொல்லுவேன். இதில் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ரேட்டர், இந்த ப்ளஸ்ங்கிறது தான் ஆப்ரேட்டர். இந்த 10ஐயும் 5ஐயும் இந்த வேல்யூவோ வேரியபிள்ஸோ இருக்கும், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆப்பரன்ஸ். ஸோ ஒரு ஆப்பரேஷன் அப்படின்னா ஒரு ஆப்பரேட்டரும் 2 ஆப்பரன்ஸும் எனக்கு தேவை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ALU, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். இப்பவே சொல்லிடுறேன், கண்டிப்பாக கேட்பாங்க பைத்தானில். ALU அப்படிங்கிறது என்னன்னா என்னோட சிபியுக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட். ALUங்கிறது அது வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் கொடுக்குற இந்த ஆப்ரேட்டர்ஸை வச்சு நம்ம பண்ணுற இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எங்கே போய் ஹேண்டில் ஆகும் அப்படின்னா ALUவில் தான் போய் ஹேண்டில் ஆகும். சரியா? இப்போ நான் ஒரு பைத்தான் கோடு கொடுக்குறேன். இந்த பைத்தான் கோடில் நான் 10 + 5 அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஃபர்ஸ்ட் பைத்தான் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்? சிபியூவில் போய் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு போகும். அந்த பைத்தான் இன்டர்பிரட்டரில் இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் பார்த்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் இல்லை வந்து ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நம்ம போகும்போது படிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துச்சுன்னா அது எங்கே போகும்னா இந்த சிபியுக்குள்ளே ALUன்னு ஒரு பார்ட் இருக்கும், அந்த பார்ட்டுக்குள்ளே போயிடும். அங்கே தான் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்குது இதுக்கு. சரியா? ஆனால் பைத்தானில் 2 ஆப்ரேட்டர் மட்டும் எனக்கு வந்து பைத்தான் இன்டர்பிரட்டரே ஹேண்டில் பண்ணும். அது வந்து மெம்பர்ஷிப்பு, இன்னொன்று வந்துட்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மெம்பர்ஷிப்பும் ஐடென்டிட்டியும் மட்டும் எதில் இருக்குன்னா பைத்தானே ஹேண்டில் பண்ணும். இட் இஸ் நாட் ஹேண்டில்ட் இன் தி ALU. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மொத்தம் பைத்தானில் 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நான் அதை லிஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே. ஓகேவா? அதோட சிம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸோ இல்லை அந்த கீவேர்ட்ஸோ நான் என்ன தேவையோ நான் அதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல இருந்து ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல என்னெல்லாம் கவர் ஆகும்னா பிளஸ், மைனஸ், ஆஸ்ட்ரிக், ஸ்லாஷ், மாடுலோ, டபுள் ஸ்லாஷ், டபுள் ஆஸ்ட்ரிக். ஸோ இது எல்லாம் தான் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் தட் வி ஆர் யூசிங் வித் தி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸ்ல பார்க்குற அதே அரித்மெட்டிக் தான். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாம் தான் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். சரியா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிளஸ். பிளஸ் அப்படின்னா அடிஷன். ஸோ இங்கே நம்ம ஒரே எக்ஸாம்பிளை ஹேண்டில் பண்ணலாம். num1 இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு வேல்யூ இன்புட் வாங்கலாம். சரியா? ஸோ இன்புட்டில் என்டர் இன்புட் டைரெக்டாக வாங்க, உள்ளெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஸோ ஐ வில் கெட் சம்திங் இன்ட் ஆஃப் இன்புட்டுன்னு நான் ஒன்று வாங்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து num2. ஸோ 2 நம்பர் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து இப்போதைக்கு நான் இன்ட் ஆஃப் இன்புட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன். ஸோ அடிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ பிரிண்டில் இந்த num1 + num2 அவ்வளோதான். ஸோ num1 + num2. ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி பச்ச இன்புட்டு, பிரிண்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஷிஃப்ட். ஸோ num1க்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 5, என்டர். num2க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 6. என்னோட அவுட்புட் என்னவா இருக்குன்னா 11. அவ்வளோதான். ஸோ அந்த ஆப்ரேட்டர் பேர் ப்ளஸ், அந்த பண்ணுற ஆப்ரேஷன் வந்துட்டு அடிஷன். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மைனஸ்.
ஸோ இது வந்துட்டு மைனஸ் ஆப்ரேட்டர். அது என்ன பண்ணும் அப்படின்னா சப்ராக்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம பழச அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ சேம் தான், num1 num2 பிரிண்ட். நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ரேட்டர் பிளஸ்ஸை மட்டும் மைனஸா நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ ஷிஃப்ட் என்டர். ஸோ த ஃபர்ஸ்ட் வேல்யூ 5 நான் கொடுக்குறேன், செகண்ட் வேல்யூ 8 கொடுக்குறேன். அவுட்புட் என்ன வரணும்? 5 minus 8 should be -3. ஓகே, நெகட்டிவும் ஹேண்டில் பண்ணோம், இதே இது பாசிட்டிவும் ஹேண்டில் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9, the second value 4 due to pending output. Okay, so 9 minus 4 is equal to 5. So இப்படியும் ஹேண்டில் பண்ணும், நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் நெகட்டிவாகவும் பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரிக். ஆஸ்ட்ரிக் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், அதுக்காக யூஸ் பண்ணுற சிம்பிள். ஸோ அதை நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ 2 நம்பர் வாங்குறத மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் என்டர் போட்டேன்னா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்குறேன் 3, செகண்ட் நம்பர் வாங்குறேன் 2. ஸோ 3 multiply by 2 is equal to 6. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். ஸோ டிவிஷன்ல இருந்து மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஸோ டிவிஷனுக்கு நான் யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்துட்டு ஸ்லாஷ். சரியா? இங்கே இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது டிவிஷனை குறிக்கும். இட் திஸ் ரிட்டர்ன்ஸ் ஃப்ளோட் கோஷன்ட். இப்போ இதுதான் கீழே இருக்கு பாருங்க, ஒரு பிக்சர் இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பிக்சர்ல உள்ள இருக்க நம்பர் வந்து அதாவது டிவைசர் வந்து 4. சரியா? இதை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு மேலே ஒரு வேல்யூ இருக்கும், ரிமைண்டர் கீழே கிடைக்குது. அந்த மேலே இருக்கிற வேல்யூ வந்து கோஷன்ட், கீழே இருக்கிற வேல்யூ வந்துட்டு ரிமைண்டர். நான் ஒரு ஸ்லாஷ் மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட்டாக வரும்னா கோஷன்ட் தான் அவுட்புட்டாக வரும். இந்த கோஷன்ட் எப்படியா இருக்கும் அப்படின்னா சிங்கிள் ஸ்லாஷ் போட்டால் இது வந்து ஃப்ளோட் கோஷன்ட், அப்படின்னா எனக்கு ஃப்ளோட் வேல்யூ தான் கிடைக்கும். புரியுதா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 நம்பர் வாங்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 8. சரியா? செகண்ட் நம்பர் வந்து நான் 3 வாங்குறேன். ஸோ 8 divided by 3 நான் போடுறேன். ஸோ சாரி, எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, 8 divided by 3 போடுறேன். ஸோ அவுட்புட் என்னவா இருக்கு? 2.66666. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கோஷன்ட்டாக எனக்கு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் இதே இதை நான் திருப்பவும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரெண்டுமே வந்து கரெக்ட் டிவிஷன்லேயே கொடுக்குறேன் பாருங்க, 6 2. ஸோ அப்போ 6 divided by 2 எனக்கு என்ன வரணும்னா 3 தான் வரும். பட் அதை 3ஐயுமே அது எப்படி கொடுக்கும்னா ஃப்ளோட்டாக தான் கொடுக்கும். புரியுதா? 3.0. அப்போ கோஷன்ட்னா மேலே இருக்கிற வேல்யூ இங்கே, அதாவது நான் டிவைட் பண்ணும்போது மொத்தமாக எத்தனை இதால் டிவைட் ஆகுதோ அதுதான் வந்து எனக்கு கோஷன்ட் வேல்யூ. பட் ஒவ்வொரு தடவையுமே கரெக்டாகவே டிவைட் ஆனாலும் இந்த ஸ்லாஷ் எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூவை தான் கொடுக்கும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா அதே டிவிஷன்ல கீழே நான் ரிமைண்டர் பார்த்தோம் கரெக்டா. ஸோ ரிமைண்டர் எனக்கு அங்க என்ன வருது? 2 இஸ் மை ரிமைண்டர். அப்ப இந்த 2 அப்படிங்கிற ரிமைண்டர் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ ஷுட் கோ வித் திஸ் மாடுலோ ஆப்ரேட்டர். இப்போ சேம் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் இப்போ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளஸ் வந்துட்டு மாடுலோவாக மாற்றியாச்சா. இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் கொடுக்குறேன் 10. செகண்ட் வேல்யூ ஐம் கிவிங் இஸ் 3. 10 3ஆல் டிவைட் பண்ணோன்னா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும். ஓகேவா? கோஷன்ட் வந்து எனக்கு 3 கிடைக்கும், ஆனால் ரிமைண்டர் வந்து எனக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ மாடுலோ அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா I'll get the ரிமைண்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டபுள் ஸ்லாஷ். ஸோ டபுள் ஸ்லாஷ் அப்படிங்கிறது என்னன்னா சேம் டிவிஷன் தான். ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஃப்ளோட் கோஷன் கிடைச்சது, ஃப்ளோட்டிங் வேல்யூவாக கிடைக்கும். பட் டபுள் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு இன்டீஜராக கிடைக்கும். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, அது பேர் வந்து ஃப்ளோர் டிவிஷன். நம்ம அப்படியே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு ஃப்ளோர் வந்து வேல்யூ வந்து அப்படியே கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த வேல்யூ அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன், இங்கே வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டுருக்கோம் அப்படின்னா ஷிஃப்ட் என்டர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க 5 என்டர் 2. 5 2ஆல் டிவைட் பண்ணால் என்னோட அவுட்புட் வந்து 2.5ன்னு வரணும்.
ஆனால் எனக்கு என்ன வந்திருக்குன்னா 2 தான் வருது. ஸோ இட் வில் ரிட்டர்ன் ஒன்லி தி இன்டீஜர் வேல்யூ தான். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃப்ளோட்டை பற்றி இது கவலையே படாது. ஸோ 5 டபுள் ஸ்லாஷ் போட்டிங்க, அதாவது ஃப்ளோர் டிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா என்னோட அவுட்புட் வந்துட்டு 2 தான் இருக்கும். பட் இதே இது கரெக்டாகவே நான் போட்டாலும் எனக்கு இதே மாதிரி தான் இருப்பேன். 4 டிவைடட் பை 2 போட்டாலுமே லிசன் 4 2 நான் டிவைட் பண்ணுறேன். ஓகே, I'll get the output as 2. எப்போவுமே அது கரெக்டாக டிவைட் ஆனாலும் சரி, ரிமைண்டர் இருந்தாலும் சரி, எனக்கு பாயிண்ட்ல எடுத்துட்டு போகவே போகாது. எனக்கு அப்படியே என்னோட கோஷன்ட் வேல்யூலோட இன்டீஜரை மட்டும்தான் எனக்கு கொடுக்கும். புரியுதா? இதுக்கு பேரு ஃப்ளோர் டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டபுள் ஆஸ்ட்ரிக். ஸோ வாட் இஸ் டபுள் ஆஸ்ட்ரிக் அப்படின்னா, நம்ம மேக்ஸ்ல பவர்னு சொல்லுவோம், இங்கே வந்து எக்ஸ்பொனன்சியேஷன். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இங்க வந்துட்டு இது வந்து எக்ஸ்பொனன்சியேஷன் அப்படின்னா பேஸ் இருக்கும், அதோட எக்ஸ்பொனன்ட். ஓகேவா? அப்ப 2 டபுள் ஸ்டார் 3னா 2 பேஸ் பவர் ஆஃப் எக்ஸ்போனன்ட் வந்துட்டு எனக்கு வந்து 3. அதாவது நம்ம பவர் எப்படி மேக்ஸ்ல யூஸ் பண்ணோமோ அதே தான். இப்போ கண்ட்ரோல் வி போட்டேன்னா அது அப்படியே காப்பி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டபுள் ஆஸ்ட்ரிக்கை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணேன். இப்போ நான் 2 நம்பர் வாங்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3. ஓகே, என்டர் 2. அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 3 பவர் 2. அப்போ 3 டபுள் ஆஸ்ட்ரிக் 2 அப்படின்னா 3 பவர் 2. அப்போ 3 மல்டிப்ளை பை 3 2 டைம்ஸ். அப்போ 3 3s ஆர் அவுட்புட் வில் பி 9. அவ்வளோதான். இது வந்து டபுள் ஆஸ்ட்ரிக், அதாவது பவர் ஆப்ரேட்டர் உங்களுக்கு தேவைன்னா ஹியர் ஐ ஹாவ் டு யூஸ் டபுள் ஆஸ்ட்ரிக். இப்போ ஒரு முக்கியமான ஒன்று, திஸ் இஸ் ரூல் ஆஃப் அரித்மேட்டிக். நம்ம இந்த அரித்மேட்டிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது யூ ஷுட் ஃபாலோ ஏ ரூல். ஓகேவா? அந்த ரூல் என்ன அப்படின்னா, see here, the first thing வந்துட்டு லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு டிராவல் பண்ணுங்க எப்பவுமே. the second thing வந்துட்டு போர்ட் மாஸ்ன்னு நம்ம மேக்ஸ்ல சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ரோக்ராம்ல போகும்போது பெம்டாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா பேரான்டிசிஸ், எக்ஸ்போனன்ட், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ போத் ஆர் சேம் தான். பி ஃபார் பிராக்கெட், பி ஃபார் பேரான்டிசிஸ். ஸோ பிராக்கெட்னாலும் பேரான்டிசிஸ்னாலும் ஒன்று தான். அங்கே ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம். ரெண்டுமே பவரை தான் குறிக்கும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், அங்கே அடிஷன் சப்ராக்ஷன், இங்கேயும் அடிஷன் சப்ராக்ஷன். அவ்வளோதான். ஸோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பெம்டாஸ் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் வந்து எதுக்கு கொடுக்கணும்னா பேரான்டிசிஸ், செகண்ட் எக்ஸ்போனன்ட், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன், ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். இது முடிச்சதுக்கு அப்புறமா அடிஷன் ஆர் சப்ராக்ஷன், இதுவும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். நான் வந்து கீழே வந்து இன்டர்வியூல உங்களுக்கு இப்படிதான் கேட்பாங்க. இதுக்கான சொல்யூஷனை நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்க கூடாது, நம்ம கையில சால்வ் பண்ணி காமிக்கணும். புரியுதா? ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் என்னவா இருக்குன்னா 8. அப்ப 8.0ன்னு வருது. இப்ப இந்த ஈக்குவேஷனை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அண்ட் யூ ஹாவ் டு சால்வ். இப்ப நம்ம இதை சால்வ் மட்டும் பண்ணலாம். சரியா? ஸோ த ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட், அதாவது பேரான்டிசிஸ். ஸோ 3 டபுள் ஆஸ்ட்ரிக் ரெஃபர்ஸ் டு பவர். ஸோ 3 power 2 - 7 இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ 10 இந்த அவுட்டர் பிராக்கெட்டை விட்டுலாம், ஆனால் அது பிரிண்ட்டுக்குள்ளது. 10 - 2 ஆஸ்ட்ரிக் அப்படியே போட்டாச்சு. 3 power 2 அப்படின்னா 3 3s are 9. ஸோ 9 - 7 + 8/4 இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப், நான் இன்னும் பிராக்கெட்டை விட்டு வெளியே வரல, அதனால 9 - 7 எனக்கு என்னது 2. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல 10 - 2 மல்டிப்ளை பை அகைன் 2 பிளஸ் அந்த பிராக்கெட்டை வந்து ஓவர் கம் பண்றேன். 9 - 7 வேல்யூ 2. ஓகே, பிளஸ் 8/4. அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட மல்டிப்ளிகேஷனும் இருக்கு, டிவிஷனும் இருக்கு. ஸோ இப்போ நான் இது ரெண்டுல எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போதான் யூ ஹாவ் டு நோ தி ரூல் கால்ட் லெஃப்ட் டு ரைட். அப்போ நான் இங்கே லெஃப்ட்ல இருந்து டிராவல் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் அதை தான் சால்வ் பண்ணுவேன். 10 - 2 × 2 எவ்வளவு ஆயிடுச்சு 4 பிளஸ் 8/4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் தான் வந்துட்டு இருக்கு, ஏன்னா பிளஸும் மைனஸும் அப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 8 டிவைடட் பை 4 அவுட்புட் என்னவா இருக்கும் எனக்கு. இப்போ சிங்கிள் ஸ்லாஷ், இது இப்போ சிங்கிள் ஸ்லாஷ்னா எனக்கு ஃப்ளோட்ல தான் வரணும். ஸோ 10 - 4 பிளஸ் ஸோ 8/4 கோஷன்ட்ல என்ன இருக்குன்னா 2.0.
ஓகேவா? இப்போ இங்கே தான் எனக்கு அவுட்புட் பாருங்க 8.0 ஃப்ளோட்டில் ஏன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு ஹையராக மாறுது 2.0 இன்டீஜரை விட ஃப்ளோட் ஹையர். எப்போவுமே ஹையர் மெமரியில் இருக்கிறத தான் பிரிண்ட் பண்ணும், அதை தான் அக்செப்ட் பண்ணும். சரியா? ஸோ 2.0 இப்போ நம்ம இந்த இடத்துல என்னோட மொத்த ஈக்குவேஷனும் இன்டீஜர் டு ஃப்ளோட்டாக மாறுது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் ஈக்குவல் தான். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். அப்போ 10 - 4 வந்து எனக்கு 6. 6 + 2.0. ஸோ நெக்ஸ்ட் 6 + 2.0 will become 8. பட் ஆனால் ஃப்ளோட் மெமரி தான் ஹையர், அதனால 8.0. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்படி உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்பாங்க, இப்படி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நீங்கள் அவுட்புட் எழுதுங்கன்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அவுட்புட் தான் இப்போ எனக்கு இங்கே கேல்குலேஷன்லேயே வந்திருக்கு. புரியுதா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நெட்டில் போட்டு எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பொறுத்த வரையும். ஸோ இதுக்கப்புறம்லாம் நம்ம 2 ஆப்ரேட்டராக கம்பைன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.